எப்ஸ்டீன் ஃபைல். இந்த எப்ஸ்டீன்கிற பெயர் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தான் கடந்த சில வருடங்களாக உலக அரசியலையே ஆக்கிரமித்து கொண்டிருக்கக்கூடிய, புரட்டி போட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெயர். இது என்ன அப்படின்னு கேட்டா, அமெரிக்காவில் இருந்த ஒரு அரசியல்வாதி. அவர் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர், வெல்த் மேனேஜர், பெரும்பெரும் பணக்காரர்களுடைய சொத்துக்களை எல்லாம் மேனேஜ் பண்ணி அவங்களுக்கு லாபம் சம்பாரிச்சு கொடுக்கறது அவருடைய வேலை. அவர் அமெரிக்காவுக்கு பக்கத்தில் ஒரு தீவை விலைக்கு வாங்கினார். அதை ஒரு சொகுசு தீவாக கட்டமைத்தார். அந்த தீவிற்கு அங்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய, இன்னும் உலகத்தின் பல பகுதிகளில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் எல்லாம் அந்த தீவுக்கு போனாங்க. அங்க அவர்கள் என்னென்ன விரும்பினார்களோ அதெல்லாம் நிறைவேற்றி வைக்கப்பட்டது. அதுபோல அவர்களுடைய இழிவான ஆசைகளும் நிறைவேற்றி வைக்கப்பட்டது. இந்த வழக்கில் அவர் இளம் பெண்களை 13, 14, 12 வயது உடைய பெண்களை எல்லாம் கடத்தி உலகத்தினுடைய பல பகுதிகளிலும் இருந்து அவர்களுடைய விருப்பத்திற்கு மாறாக கடத்தி கொண்டு போய் அவர்களை இந்த மாதிரி உள்ள உலகத்தினுடைய பெரும் பணக்காரர்கள், பெரும் தலைவர்கள், இவர்களுடைய இழிவான ஆசைகளுக்கெல்லாம் இணங்க வைத்ததாக குற்றச்சாட்டு. நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு இந்த மாதிரி. அப்ப அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில முதல்ல ஒரு முறை அவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டு வழக்கு நடக்கும் போது அவர் ஜாமீன்ல வெளியே நீதிபதியை சரி கட்டி, அமெரிக்காவில் இந்த மாதிரி உள்ள சில வழக்குகளில் நீதிபதியை சரி கட்டுறது அப்படிங்கிறது சட்டப்பூர்வமா செல்லும். சரி கட்டி அவர் வெளியே விட்டார். அதுதான் அவங்களுடைய நீதி பரிபாலனத்துறை. அப்ப அதில் கட்டி அவர் வெளியே வந்துட்டாரு. திருப்பி இது எவ்வளவு பெரிய வழக்கு, எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு, இதுல இப்படி விடுறது சரியா அப்படிங்கிற பிரச்சனை கிளம்பின உடனே மீண்டும் கைது செய்தார்கள். கைது செய்த அவர் சிறையில் இருக்கும்போது அவர் அங்கே மர்மமான முறையில் இறந்து போனார். தற்கொலை செய்து கொண்டார்னு சொல்லப்படுது, கொல்லப்பட்டு விட்டார்னு சொல்லப்படுது. இப்ப எதில் உண்மையோ எதில் உண்மை இருக்கோ தெரியல. இப்ப இவர் இப்படி இறந்ததற்கு பிறகு அவரை விசாரிச்சு நீ உண்மையை கொண்டு வைக்க முடியாது. அவர் சம்பந்தமான ஃபைல்கள் ரிகவரி, அவருடைய லேப்டாப்பு, அலுவலகத்தில் இருந்த எல்லாத்தையும் கைப்பற்றிட்டாங்க. அப்ப இதெல்லாம், இந்த ஃபைலை எல்லாம் வெளியே கொண்டு வர வேண்டும் வாக்குறுதி கொடுத்து தான் இப்ப அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மீண்டும் பதவிக்கு வந்திருக்கிறாரு. அப்ப அந்த ஃபைல்கள் எல்லாம் கட்டமாக இப்ப வெளிவந்து கொண்டிருக்கிறது. அது அமெரிக்காவில் உள்ள பெயர்கள், ஜனாதிபதி அவர் டொனால்ட் ட்ரம்ப் பேர் இருந்துச்சு, பெரும்பெரும் பணக்காரர்கள் பேர் இருந்துச்சு, அப்படிலாம் பல பெயர்களும் அதில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வெளியிட்டாங்க. அதை நம்ம கண்டுக்கிற வேண்டிய தேவையில்லை. ஏன்டா அது அவங்க அசிங்கம், அவங்களுடைய பிரிவிலேஜ், அதில் நம்ம தலையிட வேண்டிய தேவையில்லை. ஏன்டா அவங்க கலாச்சாரத்தில் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் பாரதூரமான குற்றம்லாம் கிடையாது, இப்ப சிக்கல்லாம் இல்லை. அதனால அதில் நம்ம போக வேண்டிய தேவையில்லை. அது அங்கே இருந்திருந்தா அது நம்ம பொறுத்தவரை ஒரு அசிங்கம், அதை பேசியிருக்கவே கூடாது, பேசக்கூடாது. இப்ப நம்ம ஊருக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்றப்ப இதை பேசணும். ஏன்னாண்டா கடந்த நேரத்தில் இருந்து பிரதமர், நம்ம இந்திய பிரதமர் எப்ஸ்டீனுடைய ஏற்பாட்டின் பேர்ல ஆக்கிரமிப்பு பாலஸ்தீனத்திற்கு சென்று அங்க இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தினுடைய பிரதம மந்திரியெல்லாம் சந்திச்சுட்டு வந்தாரு. அந்த பயணம் வெற்றிகரமாக முடிவடைந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மெயில் கன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்கு. அப்ப அந்த கன்ஃபர்மேஷன்ல அந்த 2017 வருடம் ஜூன் மாதம் கடைசியில அமெரிக்காவுக்கு போயிட்டு வர்றாரு. அங்கே இவர் அந்த எப்ஸ்டீனையை சந்தித்திருக்கலாம் பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அது மாதிரி அதற்கு பிறகு ஒரே 2-3 வாரத்துல ஜூலை ஸ்டார்டிங்ல ஆக்கிரமிப்பு பாலஸ்தீனத்துக்கு பயணம் பண்ணி போறாரு. அங்க இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பாளர்களை சந்திக்கிறாரு. சந்திச்சுட்டு திரும்பி ஊருக்கு வந்துட்டாரு. அப்ப இதுல அவர் என்ன கன்ஃபார்ம் பண்றாருன்னா, போன விஷயம் வெற்றிகரமாக முடிவடைந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றாரு. என்ன அந்த விஷயம்? இப்ப கட்சி எதிர்கட்சி கேட்குது, காங்கிரஸ் கேட்குது, என்ன அந்த விஷயம்னு எங்களுக்கு தெளிவுபடுத்துங்க. ஏன் போனாரு, அங்க அவரை சந்திச்சாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் எது வந்தாலும் வாயே துறக்காத நம்முடைய இந்திய அரசாங்கம், அதனுடைய வெளியுறவு அமைச்சகத்தினுடைய ஒரு அதிகாரி ஒருவர் உடனே வெளியே ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளேயே வெளியே இது தண்டனை பெற்ற ஒரு பாலியல் குற்றவாளியினுடைய வெற்று உளறல்கள், பிதற்றல்கள், இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவர் அதெல்லாம் புயிட்டு டிஸ்மிஸ் பண்றாரு. நியாயமான கேள்விகளுக்கு கேள்வி கேட்கிறாங்கல்ல, சந்திச்சாரா இல்லையா, இல்லைன்னு சொல்லிருங்க. என்ன விஷயமா போனாருன்னு கேட்கறாங்க, அந்த விஷயத்தை சொல்லிருங்க, அதோட வேலை முடிஞ்சு போயிடும். அப்ப என்ன அப்படின்னா, இவரை பொறுத்தவரை, இப்ப ஜெஃப்ரி எப்ஸ்டீனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு யூதர். அவர் யூதருங்கிறத ஏன் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இருக்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த ஆக்கிரமிப்பு பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசாங்கத்தினுடைய உளவுத்துறை இருக்கு. இந்த உளவுத்துறை எப்போது என்ன செய்வாங்க, அவங்க நாங்கள் டாப் உலகத்தினுடைய அது இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. எங்களுக்கு இரும்பு கவசம் இருக்கிறது பாதுகாப்பாக அப்படிலாம். இப்போலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் சும்மா அதெல்லாம் வெட்டியா உலகத்துக்கு பேசி கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லி இப்போ 2023 இப்போ வரைக்கும் நடந்து முடிஞ்ச சண்டையில் அது நிரூபணமாகிவிட்டது. அப்ப அவங்க உளவுத்துறையை வைத்து இதுதான் அவங்களுடைய வேலை. அவங்களுடைய வேலை என்னன்னு சொன்னா, டார்கெட் கில்லிங் பண்றது, ஆட்களை குறி வைத்து போய் ஒரு ஆளை கொண்டுறது. போர் செஞ்செல்லாம் அவங்களால எப்பவுமே ஜெயிக்க முடியாது, அதற்கான திராணியும் இல்லை, அதற்கான வீரமும் இல்லை. ஏன்னா வீரர்களே போர் வந்தவொன்னா விட்டுட்டு எல்லாரும் திரும்பி ஓடி போயிட்டாங்க, குடியுரிமை எல்லாம் விட்டுட்டு. அதான் அவங்களுடைய தைரியமும் கூட.
தைரியசாலிகள் மாதிரி ஊடகங்களை கையகம் வைத்துக்கொண்டு பணத்தையும் வச்சுக்கிட்டு காட்டுறதுல வல்லவர்கள். அப்ப அதை உலகத்துக்கு நிறுவி இருக்கிறாங்க. அப்ப அவரு அந்த மதத்தை சார்ந்தவர்கள்னால அந்த உளவுத்துறை இந்த மாதிரி உலகத்தினுடைய பெரும் தலைவர்களை, பணக்காரங்களை, இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய ஆட்களை எல்லாம் இந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கக்கூடிய இழிவான மனித ஆசைக்கு ஏதாவது இணங்கும்படியாக யாராவது சின்ன பெண்களை எல்லாம் கடத்தி கொண்டு வந்து அவர்களோடு இருக்க செய்து அதை வீடியோவை செய்து வைத்துக் கொள்வார்கள். அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுவாங்க. எப்பவுமே இந்த உளவுல இன்டெலிஜென்ஸ்ல பிளாக்மெயில் தான் ஒரு கரன்சியே. அது தாராளமாக பண்ணுவாங்க. அது பண்ணி தான் உலகம் பூரா எல்லா காரியங்களும் நிறைவேற்றப்பட்டு கொண்டே இருக்கும். அப்போ இந்த மாதிரிலாம் ஒருத்தரை சந்திக்கிறமே இது பிளாக்மெயில் பண்ணுவாங்களான்னு நம்ம நாட்டினுடைய உளவுத்துறையினுடைய தகவல் இல்லையா? அப்போ இப்படி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புரோக்கர்களை எல்லாம் பயன்படுத்தினால் இது பின்னால் வெளியே வரும் அப்படின்னு சொல்லி இப்போ மட்டும் இல்லை, முன்னால் காங்கிரஸ் ஆட்சி நடக்கையிலையும் அவர்களும் சிலர் அந்த காலத்தில் மீடியாவில் உள்ளவங்களே புரோக்கர்களாக செயல்பட்டாங்க. அப்போ அப்படி செயல்பட்டதெல்லாம் நீராராழியா டேப்புலாம் அந்த 2014 கடைசியில் வந்தது. பர்காதத் என்ற ஒரு பத்திரிகையாளருடைய பேரெல்லாம் அதில் வந்தது. அப்படி அவங்க புரோக்கரேஜ் பண்ணுவாங்க. அப்போ எப்பவுமே இந்த அரசியல், பணம், அதிகார மையங்களுக்கு இடையில புரோக்கரா வேலை செய்யக்கூடிய சிலர் இருப்பாங்க. இவங்க புரோக்கரா வேலை செய்யறதுல கொடூரமான மனிதர்களாக இருந்திருக்காங்க. அப்படித்தான் அந்த ஒட்டுமொத்த கும்பலுமே கொடூரமானவர்கள் தான். கொடூரமான முறையில் தான் அவர்களுடைய காரியங்களை நிறைவேற்றிக் கொள்வார்கள். அப்படின்னு இப்ப நம்ம அரசிடம் கேட்க வேண்டிய எதிர்கட்சி கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். என்ன சந்தித்தார், இல்லை சந்திக்கவில்லை, போனார், இவர் சொல்ற மாதிரி எதுவும் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லணும். இவன் என்ன செய்யறாங்கன்னா அவங்கள திட்டுறாரு. அவரை ஜெஃப்ரி எப்ஸ்டீனை திட்டுறாரு. அவர் யாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். எப்படி திட்டுறாரு? நம்ம வெளியுறவுத்துறையினுடைய அதிகாரி, அவர் தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு பாலியல் குற்றவாளி. அவருடைய பேச்சையெல்லாம் எதையுமே நம்ம கணக்கில் எடுக்க வேண்டிய தேவையில்லை. பேர் வந்துருச்சு, ஒரு கோப்பு வந்திருக்கு, ஒரு டாக்குமெண்ட் வந்திருக்கு, அதுல இருக்குங்கிறத நம்ம கவனிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கான பதில் சொல்லியே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இருக்கிறது. இப்ப அரசு மறுபடியும் மௌனத்தை கடந்து, ஏண்டா திருப்பி அசாம்ல இப்ப அவர் சொன்னார்ல 5 ரூபா ஆட்டோவுக்கு மியாங்கள் முஸ்லீம்கள் 5 ரூபா ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவங்க கேட்டா 4 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்தியா பூரா அதுதான் பேச்சு. இப்ப திருப்பி அவரே சொல்ல வைப்பாங்க, 2 ரூபா கேட்டா 1 ரூபா கொடுங்க காய்கறி விற்கிற ஆளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா போயிடும். உடனே எல்லாரும் போயிருவாங்க. இதையெல்லாம் விட்டுட்டு அவர் எப்படி இதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். இப்படி அவங்க ஹிட் அண்ட் ரன் டெக்னாலஜி ஒன்று வச்சிருக்கிறாங்க. உடனே போனோம்னா வேற ஒரு இடத்துல போய் என்னத்தையாவது செஞ்சுட்டு ஓடிடுவாங்க. நம்ம கவனம் பூரா அந்த பக்கம் போயிடுவோம். நம்ம கவனத்தை திசை திருப்ப விடாமல், இது ரொம்ப பாரதூரமான விஷயம். அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும் அங்க இருக்கக்கூடிய டீப் ஸ்டேட்டையுமே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம். அது இப்ப நம்ம ஊருக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்ப அவங்க வரைக்கும் இருக்கிற வரைக்கும் அது அவங்களுடைய பிரிவிலேஜ். அவங்களுக்கு அசிங்கம்லாம் ஒன்றும் கிடையாது. சாதாரணமான விஷயம். நம்ம அதில் தடையிட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நம்ம ஊருக்கு வந்திருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம கேட்டே ஆக வேண்டும். ஏன்னா இந்த அசிங்கங்களை எல்லாம் நாம பொறுத்து தாங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. இதற்கு கேள்வி கேட்டு பதில் பெற்றே ஆக வேண்டும். அப்ப எந்த வகையில் திசை திருப்பினாலும் திசை திரும்பி விடாமல் கடைசி வரைக்கும் எதிர்கட்சிகளும் பதில் கேட்கிறவங்களும் கேட்டு பெற வேண்டிய அவசியம் இதில் இருக்கிறது.